ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னென்னா பச்சை மொச்சை வச்சு ஒரு டேஸ்டான மசாலா தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பயிறு உரிச்சதில் 280 கிராம் மொச்சை தேரிச்சு இதை அப்படியே மசாலா செஞ்சிடலாம். இதை 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த பயிரை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது பச்சை மொச்சன்றனால ஒரு விசிலே நல்லா வெந்து வந்துடும். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா பயிர் நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். பயிர் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்க 10 சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஊட்டிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மொச்சப்பயிரில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் விட்டு விட்டு மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதனால மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் கொதிக்க விட்டதில் மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவை ஒரு கலரி விட்டு நம்ம வேக வச்சிருக்க மொச்சை பயிரை இதில் சேர்த்துக்கோங்க. பயிர் சேர்த்து அந்த மசாலாவும் பயிரும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர வேக விடலாம். இப்படி வேக விடும் போது தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த பயிரில் நல்லா இறங்கும். அதனால் ஒன்று சேர வேக விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடி திறந்து பார்ப்போம். மசாலா பயிர் ஒன்று சேர நல்ல ஒரு ஃப்ளேவர் வெளியில் வருது. ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு மொச்சப்பயிறு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.